ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையில் இந்த 9வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் தேதி காலை வேளையில் தேவ சமூகத்திலே தேவனை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தருடைய இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இதனாலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு அருமையான செய்தி. இந்த 9வது மாதத்தில் இந்த 9வது மாதத்தை கர்த்தருடைய ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தையோடு நாம் ஆரம்பிக்கலாம். கர்த்தர் நினைப்பூட்டும்படியாக எனக்கு கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்த செய்தி ஏசாயா 58வது அதிகாரத்தில் 11வது வசனம். ஏசாயா 58வது அதிகாரத்தில் 11வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தை இந்த மாதம் முதல் தேதி நமக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வார்த்தை என்று சொல்லும்போது இந்த 9வது மாதத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு உரியது, உண்மையாகும். ஆனாலும் கூட நாம் அவ்வப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் நினைப்பூட்டி நமக்கு நாமே நினைப்பூட்டி அதை தியானித்து அதை நமக்காக விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாக இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் நினைப்பூட்டிக் கொள்கிறோம், தியானிக்கிறோம். அதுபோல் இந்த 9வது மாதத்தின் முதல் தேதியில் நமக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறதான நாம் தியானிக்க போகிற ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தர் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இந்த உலக வாழ்க்கையிலும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்று சொல்லும் பொழுது, ஒரு தோட்டம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்கும் பொழுது அது மிக செழிப்பாக இருக்கும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் நம்முடைய ஜெபமும் கூட, இல்லையா? நாம் அதற்காக தான் ஜெபிக்கிறோம். பாருங்கள், 3 யோவான் நான் வாசிக்கிற 3 யோவான் 2வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நாம் வாசிக்கிறேன், கேளுங்க. 3 யோவான் 2வது வசனத்தில், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இதான் நம்ம வேண்டுதல், இதான் நம்முடைய ஜெபம். நம்முடைய ஆத்துமா வாழணும். ஆத்துமா வாழலன்னா சரீரம் வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஆகவே நம்முடைய ஆத்மா நல்லா வாழணும். அதே போல் உலக வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் நாம் சுகமாக வாழ வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்கிறோம். தேவ சித்தம் இதுதான். தேவ சித்தம் நம்மை இந்த உலக வாழ்க்கையிலே செழிப்புள்ளவர்களாக வைக்கவும், அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே செழிப்புள்ளவர்களாக இருக்கவும் வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் தேவ சித்தம். சரி, இந்த நாளில் நமக்கு வருகிறதான இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம், நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, என்ன சொல்கிறாரு? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய். சரி, இந்த 11வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அப்படியே இந்த 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் கூட நாம் தியானிக்கிற வேளையில் இந்த ஒரு வாக்குத்தத்தம், இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் என்ற இந்த வாக்குத்தத்த வார்த்தையோடு இணைந்து பல வாக்குத்தத்த வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் தேவை. நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்க வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, இந்த மற்ற வாக்குத்தத்தங்களும் தேவையாக இருக்கிறது. அதை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். கவனமாக கேளுங்க. இந்த 11வது வசனத்தில், ஏசாயா 58வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி அப்படின்றார்.
பாருங்க, நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நடத்தணும். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தணும். கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தணும். அப்போ கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நீர் என்னை நடத்துமே நீங்கள் சொன்னாதான் அவர் நடத்துவார், இல்லைன்னா நடத்த மாட்டார் இல்லையா? நமக்கு புத்தி சொல்வார். நம்முடைய அருமையான ஊழியர்களை கொண்டு, போதகர்களை கொண்டு, வேத வசனத்தை கொண்டு நமக்கு புத்தி சொல்வார். கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடப்பதற்கு நமக்கு புத்தி சொல்லி நம்மை நடத்துவார். அப்போ நித்தமும் நம்மை நடத்தும் பொழுது நிச்சயமாக நாம் செழிப்பாக இருப்போம் இல்லையா? இதான் முதலே சொல்கிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் தெசலோனிக்கேயரில் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தில், 1 தெசலோனிக்கேயர் 2:11-12, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அடைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருத்தருக்கும் இதை சொல்லி பாருங்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்துகிற மாதிரி தேவனுடைய ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்ட உங்களுக்கு புத்தி சொல்லி உங்களை நடத்துகிறோம். தேவனுக்கு தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்கும்படியாக உங்களுக்கு புத்தி சொல்லி உங்களை நடத்துகிறோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே வேத வசனத்தின் அடிப்படையில் தேவ ஊழியர்கள் நம்மை நடத்துகிறார்கள். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தணும். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்த அவர் வழியிலே நாம் நடக்கும் பொழுது தான் நாம் நிச்சயமாக அவருடைய சொற்படி நாம் என்ன செய்வோம்? நாம் செழிப்பாக இருப்போம். அல்லேலூயா. அப்போது தேவன் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்த நம்மை ஒப்பு கொடுக்கணும். தினசரி நம்மை நடத்த நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நீர் நடத்தும், உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் வைப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்து நாம் பார்க்குறோம் 11வது வசனத்தில், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. பாருங்க, வறட்சியான காலம், நல்லா எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குன்னும் போது நம்ம திருப்தியாக இருக்கிறோம் சொல்கிறது ஒன்றும் இல்லை. வறட்சியான காலத்தில் கூட கர்த்தர் உன்னை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம இந்திய தேசத்தில் கூட நாம் பார்க்கிறோம் 1960-62 அந்த நாட்களிலே கூட நாம் பார்க்கும் பொழுது தேசமே பஞ்சமாகத்தான் இருந்தது. அநேகர் மிக ஏழ்மையான நிலைமையில தான் இருந்தார்கள். பாருங்கள், எங்கள் குடும்பம் கூட ஒரு ஏழ்மையான நிலைமையில தான் அப்போ இருந்தது. தேசமே பஞ்சத்தில் இருந்தது. ஆனாலும் கூட கர்த்தரை அந்த நாட்களிலே நாங்கள் நம்பி இருந்ததுனாலே அந்த வறட்சி தெரியாதபடிக்கு அவர் அருமையாக எங்கள் குடும்பத்தை நடத்தினார். ஹல்லேலூயா. படிப்படியாக உயர்த்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. மகா வறட்சியான காலம் இருந்தாலும் கூட அந்த வறட்சியின் மத்தியிலே உங்களை திருப்திப்படுத்துவார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தும் பொழுது வறட்சி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வறட்சியிலும் நம்மை திருப்தியாக்குவார். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு வந்த பொழுது அங்கே விவசாயம் இருந்ததா, இல்லை வேளாண்மை இருந்ததா, இல்லை வாகனத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார், காடைகளை கொடுத்தார். ஐயோ, இறைச்சியும் அப்பமும் அருமையாக சாப்பிட்டாங்க, குறைவில்லாமல் சாப்பிட்டாங்க. வறட்சியின் மத்தியில், வனாந்திர வாழ்க்கையில், பிரியமானவர்களே, வறட்சியின் வாழ்க்கையில் உங்களை திருப்திப்படுத்துவார். கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவார் என்று உங்களுக்கு வார்த்தை வருகிறது. விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். மகா வறட்சி, ஐயோ இது இல்லையே, அது இல்லையே, இது என்ன செய்வேன், அதே என்ன செய்வேன், பிள்ளைங்க ஃபீஸ் நான் கட்டுவேன், ஸ்கூல் எப்படி போவாங்க, என்ன செய்வாங்க, மெடிக்கல் ஹெல்ப் என்ன, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்தும் போது அற்புதமாக உங்களை திருப்தியாக்குவார். கர்த்தர் உங்களை அற்புதமாக திருப்தி செய்வார். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை கர்த்தர் அனுப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பாருங்க, அடுத்தது என்ன சொல்றாரு? வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். பாருங்க, வற்றாத நீரூற்று. ஒரு நீரூற்று சில நேரங்களில் நம்ம வீட்டில் கிணறு எடுக்கு, இல்லை போர் போடுறோம், வற்றி போகுது, தண்ணி இல்லைன்றாங்க. பிரியமானவர்களே, ஒரு வற்றாத நீரூற்றை போல உன்னை கர்த்தர் வைப்பார். உனக்குள்ளேருந்து
வற்றாத நீரூற்று வந்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வற்றாத நீரூற்று என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 7:38, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் நித்தமும் நடத்தும்படியாக தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வருமா. ஜீவ தண்ணீர்னா அது என்றைக்குமே வற்றாது. வற்றாத நீரூற்று புறப்பட்டு வந்து கொண்டே இருக்குமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வற்றாத நீரூற்று என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எழுப்புகிறதான வற்றாத நீரூற்று. இன்னொரு நீரூற்று இருக்குது, உள்ளத்திலிருந்து வருகிற இன்னொரு நீரூற்று பற்றி ஆண்டவர் சொன்னார். பாருங்க, மத்தேயு 15:19-20 வாசிக்கும் பொழுது அருமையானவர்களே, இன்னொரு நீரூற்று ஒன்று இருக்காது. என்ன? சாக்கடை நீரூற்று. சாக்கடை தண்ணி வரும் உள்ளத்திலிருந்து. சாக்கடை தண்ணி. ஆண்டவரை அறியாதவர்கள், இந்த உலகத்தின் இச்சைகளிலே, இந்த உலகத்தின் பாவங்களில் நடக்கிறவர்கள் இருதயத்திலிருந்து இன்னொரு ஊற்று புறப்பட்டு வரும். அது சாக்கடை ஊற்று. பாருங்க, அதை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னார்னா, மத்தேயு 15:19-20, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட சாக்கடை தண்ணி வர்றதுனால தான் இன்றைக்கு நீங்கள் செய்தித்தாள் திறந்து பார்த்தீங்களானால், ஐயோ என்ன பயங்கரம்! மனுஷ கொலை பாதகங்கள், களவுகள், திருட்டுகள், வேசித்தனங்கள், ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட காரியங்களை மனுஷர் தங்களுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வர சாக்கடை நீரூற்றினாலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் தன்னை நித்தமும் நடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு மனுஷன் உள்ளத்திலிருந்து வருகிற ஜீவ தண்ணீர் எப்படி தெரியுமா இருக்கும்? அன்பு, சமாதானம், சாந்தம், பரிசுத்தம், இப்படிப்பட்ட ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு வந்து தங்களுக்கு மாத்திரம் உள்ள பிறருக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த 9வது மாதத்தின் முதல் தேதியிலே நமக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை வருகிறது. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். ஒரு செழிப்பான வாழ்க்கை உனக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு செழிப்பான ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்கு கட்டளையிடுவார். செழிப்பான ஆவிக்குரிய வாழ்க்கை வரும்போது உனக்குள்ளே, உன்னுடைய குடும்பத்திற்குள்ளே அன்பு, சந்தோஷம், சமாதானம் நிலைக்கும். மற்றவர்களுக்கு நீ பிரயோஜனம் உள்ளவனாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாக, மற்றவர்களை தேவனுடைய பாதையிலே நடத்துகிறவனாக, இறைவன் பாதையிலே நடத்துகிற ஒரு மனுஷனாக நீ காணப்படுவாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, வற்றாத நீரூற்று நமக்குள்ளே இருந்து புறப்படும் பொழுது நாம் ஒரு தேவ மனிதர்களாக மற்றவர்களுக்கும் நமக்கும் தேவனுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் இன்றைக்கு நம்மை நோக்கி வருகிறது. ஏதோ சாப்பிட்டோம், கொண்டோம், போனோம், வந்தோம், அது மாத்திரமல்ல. சாப்பிட்டோம், தூங்கணும், எழும்போம், சாப்பிட்டோம், தூங்கணும், எழும்பணும், அது அல்ல. தேவ பிள்ளைகளாக இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னும் கூட இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 58 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். ஹல்லேலூயா, பாழாய் கிடந்த ஸ்தலங்களை நீ கட்டுவாய். கர்த்தருக்கு உன் வழிகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை நடத்தும் பொழுது, உனக்கு முன்னே இருக்கிற பாழாய் கிடந்தவர்களை நீ கட்டுவாய். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் நினைக்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என் குடும்பத்தில் இந்த காரியங்கள்லாம் பாழாய் கிடக்குது, இந்த வீடு கட்டப்படலை, அது செய்யலை, இது சரியாகலை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. கர்த்தர் உன்னை நடத்தும்படியாக ஒப்புக்கொடு. பாழாய் கிடக்கிறவைகளை எல்லாம் நீ கட்டுவாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்றைக்கு பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வாக்கு, அந்த தீர்க்கதரிசன வார்த்தை லூக்காவிலே நிறைவேறுவதாக யோவான் ஸ்நானகன் சொன்னார். லூக்கா 3வது அதிகாரம்
4-5 வசனங்களிலே பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகவும் கரடானவைகள் சமமாகவும் மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரியை, உன்னை கொண்டு மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை காண்பிக்கும்படியாக உன்னை உபயோகப்படுத்துவார். உன்னுடைய குடும்பத்திலே, வாழ்க்கையில், உன்னை சுற்றி இருக்கிற இடங்களில் கரடு முரடானவைகள் செவ்வை பண்ணும்படியாக, கட்டப்படும்படியாக, பாழானவைகள் கட்டப்படும்படியாக உன்னை கொண்டு கர்த்தர் உன்னை பயன்படுத்தி பாழானவைகளை, கரடு முரடானவைகளை, கோணலானவைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். கர்த்தர் மாத்திரம் உன்னுடைய வாழ்க்கையை நடத்தட்டும். நீ ஒப்பு கொடு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நமக்கு வருகிறதான ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தை 14வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 14வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர் ஸ்தலங்களில் உன்னை ஏற்றி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்றே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னை உயர் ஸ்தலங்களில் ஏற்றி உன்னுடைய முற்பிதாக்களுடைய முன்னோர்களுடைய சம்பத்தை நீ அனுபவிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு எத்தனை பேர் நினைக்கிறோம், ஐயோ எங்கள் தாத்தா சொத்து எனக்கு வரல, எங்கள் அப்பா சொத்து வரல. பிரியமானவர்களே, உடைய முன்னோர்கள் சொத்து எல்லாம் அவனுக்கு வரும். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை உயர் ஸ்தலங்களில் ஏற்றுவார். கர்த்தர் உன் வாழ்க்கையை நடத்தும்படியாக ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. உனக்கு கிடைக்காத சம்பத்து எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா. உன்னை உயர் ஸ்தலங்களிலே ஏற்றுவார். இப்படியாக அநேக வாக்குத்தத்த வார்த்தைகளை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஏசாயா 58வது அதிகாரம் 11லேருந்து 14 வரைக்கும் சொல்கிறாரு. ஆனால் நம்மிடத்தில் கர்த்தர் கேட்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு காரியம் 13வது வசனத்தில், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளிலே நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல், ஓய்வு நாளே மனமகிழ்ச்சியான நாள் என்று, கர்த்தருடைய பரிசுத்த நாளே மகிமையுள்ள நாள் என்று அதை மகிமையாக எண்ணுவாயானால். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாளை நீ ஓய்வு நாளாக ஆசிரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு நாள் 6 நாள் உனக்கு கொடுத்திருக்கார் உலகத்தில் வேலை செய்ய. ஒரு நாள் தேவ சமூகத்தில் வந்து அந்த ஒரு நாள் கூட ஆலயத்துக்கு வருவதற்கு அநேகருக்கு சங்கடமாக இருக்குது. முடியல, இந்த வேலை வந்துச்சு, அந்த வேலை வந்துச்சு, அப்போ தான் உறவினர்கள் வந்தாங்க. இல்லை பிரியமானவர்களே, இந்த வாரத்திலே ஒரு நாள் கர்த்தருடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும், அங்கே கர்த்தரை தரிசிக்கணும், கர்த்தருக்கு உன் வழியை ஒப்பு கொடுக்கணும், கர்த்தரை நீ துதிக்கணும், அந்த இடத்துல தொழுது கொள்ளணும். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறாரு எபிரேயர் 10:25, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தவறாதீங்க, ஆலயத்துக்கு போக தவறாதீங்க, வீட்டிலேயே ஜம்பர்ன்னு சொல்லாதீங்க, அன்றைக்கி தான் எனக்கு துணி துவைக்கணும், அன்றைக்கி தான் ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லாதீங்க. தேவ சமூகத்துக்கு போங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, உங்களுடைய இருதய குமுறல்களை அங்கே கொட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு நாள் கர்த்தருக்கு கொடுங்க, மற்ற 6 நாளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர் ஸ்தலத்திலே உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்த வேண்டும். அதற்காக ஒரு நாளாவது தேவ சமூகத்தில் வந்து நீ காத்திருந்து கர்த்தரை தொழுது கொண்டு உன்னுடைய வேண்டுதல்களை அங்கே தெரிவிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட வசனத்தை கேட்டவங்கள் பள்ளிகளை ஆசீர்வதியும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ எல்லாருடைய நோக்கங்களையும் நிறைவேற்றும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.